Good evening to all. I am R. Balamurugan, Department of Commerce. பப்ளிக் எக்ஸாம்ஸ் எப்படி படிக்கணும் ப்ளஸ் எப்படி இருக்கணும் அப்படின்றத உங்களுக்கு ரெண்டு விஷயமாக சொல்கிறேன். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னா ஃபுட் ஐட்டம்ஸ், நம்ம சாப்பிட்ற ஃபுட் ஐட்டம்ஸை வந்து பார்த்தீங்கன்னா சரியாக எடுத்துக்கணும். எக்ஸாம் டைமில் ஜங்கல் ஃபுட்ஸ், உடம்புக்கு ஆகாத ஃபுட்ஸ் எதையுமே வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்கக்கூடாது. நெக்ஸ்ட்டு 2 வீலர்ஸில் ஸ்டூடெண்ட்ஸ் யாரும் போகக்கூடாது. ஏன்னா எக்ஸாம் டைம்ஸில் லாஸ்ட் மினிட்ஸில் நமக்கு ஏதாவதுனா நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது, லாஸ் ஆஃப் எக்ஸாம். நெக்ஸ்ட்டு சப்ஜெக்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா காமர்ஸ், அக்கௌண்ட்ஸ் 40% சிலபஸ் படித்தாலே பாஸ் பண்ணிடலாம். அதுவும் எஸ்பெஷலி அக்கௌண்டன்சியில் 1, 2, 3, 4 இந்த ஃபஸ்ட்டு 4 லெசன் மட்டுமே படித்தாலே 60 மார்க்குக்கு மேலே எடுத்துடலாம். சென்டம் எடுக்கணும்னா 1, 2, 3, 4, 7, 8, 10 7 லெசன். இந்த 7 லெசன் படித்தாலே வந்து பார்த்தீங்கன்னா சென்டம். நான் எப்போவுமே எங்கள் பசங்களுக்கு சொல்கிறது என்ன, காமர்ஸ் அக்கௌண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியான சப்ஜெக்ட், நீங்கள் படிக்கலாம் அப்படின்றது. நெக்ஸ்ட்டு எக்ஸாமில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி எக்ஸாம் எழுதணும். ஒரு கொஷின் பேப்பர் பார்த்தவொடனே நம்ம கண்ணு எங்கே தேடணும்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, எது கஷ்டமான கொஷின் அதை தான் தேடும். நம்ம கண் அதை தேடக்கூடாது. நமக்கு தெரிஞ்ச கொஸ்டினை தான் முதல்ல தேடணும். தெரிஞ்ச கொஸ்டினை தேடினாலே நம்ம எக்ஸாம் ஈஸியாக இருக்கும். தெரியாத கொஸ்டின் தேடினீங்கன்னா கண்டிப்பாக எக்ஸாம் கஷ்டமாக தான் இருக்கும். நமக்கு தெரிஞ்ச கொஸ்டினை முதல்ல தேடினீங்கனாலே நம்ம படித்ததெல்லாம் ஈஸியாக ரிவைஸ் ஆகிடும், அழகாக நல்லா எக்ஸாம் எழுதலாம். தெரியாத கொஸ்டின் தேடினீங்கனாக்கா படித்தது மொத்தமே மறந்துடும். அதனால் எக்ஸாம் முதல்ல கொஸ்டின் பேப்பர் 15 மினிட்ஸ் உங்களுக்கு தராங்க. அந்த 15 மினிட்ஸ் கொஸ்டின் பேப்பர் ரீடிங்கில் உங்களுக்கு தெரிஞ்ச கொஸ்டின்ஸை முதல்ல ஹைலைட் பண்ணிக்கோங்க. கொஸ்டின் பேப்பரில் டிக் பண்ணக்கூடாது, அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா ப்ரீவியஸ் இயரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணு 1 மார்க் கொஸ்டின் பேப்பரில் டிக் பண்ணி இருந்தாங்கன்னு சொல்லிட்டு கொஸ்டின் பேப்பரே எடுத்துகிட்டு போயிட்டாங்க, ஆன்சர் ஷீட்டும் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. இந்த மாதிரி தவறுகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாமில் செய்யாதீங்க. அதே மாதிரி கொஸ்டின் பேப்பரில் எக்ஸாம் நம்பரை கரெக்டாக போடணும். எக்ஸாம் நம்பரை போடலைனாலும் எடுத்துகிட்டு போயிடுவாங்க. எக்ஸாம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சிவியராக நடக்கும். ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நல்லபடியாக படிச்சுட்டு போய் நல்ல மார்க் எடுங்க. தேங்க்யூ.